இப்போ பாட்டிக்கு கொஞ்சம் என் சமையல் பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸாக சமைப்பேன். அந்த மாடர்ன் எல்லாம் எனக்கு சரியா வர தஞ்சாவூர் ஸ்டைலில் தான் இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஏதோ வெத்த குழம்போ ஏதோ பண்ணிட்டு கொத்தவரங்காவை பொடி 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 பொடியாக நறுக்கி பருப்பு உசிலி பண்ணியிருந்தேன். அன்னைக்கு சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தான். என்னன்னு தெரியாது. அது மாமியார் அவளும் 2 பேரும் பேசி வச்சுருந்துருக்கா போல இருக்கு, எனக்கு தெரியாது. இங்கே வா அப்படின்னா, என்னத்துக்கு கூப்பிட்றா, சரியில்லை அவர் சொல்ல போகிறா போல இருக்கு. என்னடா அது இப்படி கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு போனான்னாக்கா, என் கையை காமி அப்படின்னா. என்னன்னு பார்த்தா ஒரு வெள்ளை கலரில் இவ்வளோ பெரிய பொட்டி. திறந்து பாரு அப்படின்னா. திறந்து பார்த்தா யாழி வச்சு அந்த கங்கணம், பெருசாக ஒரு கங்கணம், அது திருகு போடுற டைப்பு. இந்த பழைய கால ராஜாக்கள் எல்லாம் போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. எனக்கு ஒன்றுமே புரியல, விடன்னு இருந்தது. இன்னத்துக்கு இது போய் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா உசிலி பண்ணின கைக்கு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கை காமி நான் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் போட்டு விட்டான். எனக்கு அப்படியே இது என்ன அதோட ஹிஸ்ட்ரின்னா, சாய்பாபா வந்து அவங்களுக்கு கொடுத்த கங்கணத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம், அந்த சாய் பஜன்ஸ் எல்லாம் பாடுவாத, அந்த ஆரத்தி எடுப்பா, ரொம்ப பாபா மேல பக்தி ஜாஸ்தி. அண்ட் டெய்லி ஆரத்தி காமிப்பா. கச்சேரி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஆரத்தி காமிச்சுட்டு. ஆமா, சுவாமி மரியல் தயுலீவே நாத பிரம்ம ஜகநாத, நாத பிரம்ம ஜகநாத, நாகேந்திர சயனா, ஓம் ஜெய் ஜெகதீஷ ஹரே, ஓம்கார ரூப ஓஜஸ்வி ஓ சாயி மகாதேவா, சத்ய சாயி மகாதேவா. ரொம்ப பாபா மேல பக்தி ஜாஸ்தி. அண்ட் டெய்லி ஆரத்தி காமிப்பா. கச்சேரி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஆரத்தி காமிச்சுட்டு தாத்தாக்கு நமஸ்காரம் பண்ணி, ஆமா, பிளஸ்ஸிங் வாங்கி அந்த கஷாயம் ஒன்று போட்டு வச்சிருப்பா விசாலம். அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு தான், மிளகு எல்லாம் போட்டு தேனெல்லாம் போட்டு அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு தான் கச்சேரிக்கு போவான்.